ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மனமகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளில் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வழியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் ஏன் வனாந்திரமாய் காணப்படுகிறது? என் வனாந்திர வாழ்க்கை எப்போது ஆசீர்வாதத்தின் பாதையாய் மாறும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுடைய வனாந்திர பாதை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாய் தேவன் மாற்றப் போகிறார். வாசிக்கிற கேளுங்க. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தின் பின்பகுதி. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, வனாந்திரமான பாதை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இந்த நாட்களில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவரே வழியாய் இருக்கும்போது உங்களுடைய வனாந்திர பாதை உங்களுக்கு ஒரு செழிப்பான பாதையாய் மாற்றப்படும். இந்த நாட்களில் பார்க்குறோம், வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையில் அவர் வழி நடத்தி வரும்போது எத்தனை அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கிறோம் அல்லவா? இந்த நாளிலும் உங்களுடைய வனாந்திர பாதையிலே ஆண்டவர் பாதைகளை உருவாக்குகிறவர்களை மாத்திரமல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். அதிசயங்கள் அங்கு நடைபெறுகிறதாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் வனாந்திர வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாய் மாற்றப்பட போகிறது. ஆம், இந்த நாளிலே அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அந்த ஆறுகள் இருக்கிற இடத்துல இந்த நாளில் ஒரு செழிப்பை பார்க்க முடியும். இந்த நாளில் அந்த வனாந்திர வெளியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு செழிப்பான ஒரு பகுதிகளாக ஒரு அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையிலே ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். அந்த வனாந்திர பாதை தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வருகிற பாதையாய், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையாய் அது காணப்பட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சிகள், நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் சாட்சியாய் சொல்லும்போது மற்றவருடைய இருதயங்கள் திறக்கப்படுகிறதாய் அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே அந்த செழிப்பை அவர்கள் ருசிக்கத்தக்கதான காரியத்தை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் ஒரு கிராமத்திலேயோ எந்த இடத்துலையோ ஆறு இருக்கும்போது அந்த இடம் செழிப்பாய் காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, அந்த செழிப்பை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். உன் வனாந்திர பாதை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாய், செழிப்பின் பாதையாய் இந்த நாளிலே ஆண்டவர் மாற்றப் போகிறார். உன் வனாந்திர பாதை இந்த நாளிலே முடிய போகிறது. வழியே இல்லைன்னு சொல்றியா? அந்த வழி திறக்கப்பட போகிறது. கலங்காதீங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாதையே தெரியலைங்கிற இடத்துல நீங்கள் பாதையை காட்டுகிற தேவன் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய வழியை நேர்த்தியாய் காட்டி நேர்த்தியான பாதையில் நடத்துகிறவரப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு நதி புறப்படட்டும் ஆண்டவரே, ஒரு ஜீவ நீரூற்று புறப்படட்டும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை செழித்து சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியத்தை செய்து நீர் இவர்களை கனப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்கள் நாமம் மட்டும் மேம்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.